குரூப் 4 சிலபஸில் தமிழில் திருக்குறளில் 20 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அதில் 6 அதிகாரம் பார்த்துட்டோம். நம்ம பார்க்க போகிற 7வது அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல். இது பள்ளி புத்தகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம், பழைய தமிழ் புத்தகம். அதில் 148வது பக்கத்தில் 7வது இயலில் இந்த திருக்குறளில் பெரியாரை துணைக்கோடல்கிற அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. பெரியாரை துணைக்கோடல் இது வந்து அறம்பொருள் இன்பமில் பொருட்பால் பிரிவில் அரசியல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே வருது. பெரியார், பெரியவர்னா யார் அப்படின்னா பேரறிவுடையவர்கள், நல்ல நெறியில் வாழக்கூடிய ஒரு பெரியார், சான்றோர், அவங்கள துணை கோடல், துணையாக கோருதல், கொள்ளுதல் அப்படிங்கிற பொருளில் வரும். முதல் திருக்குறள், அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை, திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். இப்போ இந்த கேண்மை அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். என்னது? நட்பு. தேர்ந்து அப்படின்னா என்ன செய்யணும்? நல்லா ஆராய்ந்து கொள்ள வேண்டும். கொள்ளல் அப்படின்னா கொள்ளுதல் வேண்டும். திறன் அறிந்துனா திறனை அறிந்து, அரண் அறிந்தா அறத்தை அறிந்து, மூத்த அப்படின்னா இருக்கிறதுலே முதிர்ந்த அப்படின்னு அர்த்தம், அறிவுடையவர்கள். அப்போ அறிவில் முதிர்ந்தவர்களுடைய, அதாவது அறநெறியை அறிந்து, நல்ல அறம் எது அப்படிங்கிறத அறிந்து அந்த வழியில் வாழக்கூடிய மூத்த அறிவுடையவர்களுடைய நட்பை எப்படியாவது அவங்களுடைய திறத்தை அறிந்து என்ன வகையில் அவங்களுடைய நட்பை நம்ம நட்பாக்கி கொள்ள முடியுமோ அதை ஆராய்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அறநெறியை அறிந்து அறிவில் முதிர்ந்த முதிர்ச்சியுடையோர் அவங்களோட நட்பை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அரண் அறிந்து, அறத்தை அறிந்து. இப்போ அறத்தை அறிந்துங்கிறது தான் நம்ம அரண் அறிந்து அப்படிங்கிறோம். அப்போ இங்கே இந்த இன்கூட்டல் ஐ, நை அப்படிங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு. அப்போது இந்த ஐங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு. அதே மாதிரி திறன் அறிந்து, திறனை அறிந்து. அப்போது இங்கேயும் ஐ மறைஞ்சு வந்திருக்கு. ஐங்கிறது என்னது? இரண்டாம் வேற்றுமை உருபு. இந்த இரண்டாம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்தால் அதை இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். தொகை அப்படின்னு என்னது? தொக்கி வருதல், மறைந்து வருதல். அதை தான் தமிழில் தொகை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இரண்டாம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்தால் அது இரண்டாம் வேற்றுமை தொகை. அடுத்ததாக தேர்ந்து கொள்ளல். ஒரு வினைச்சொல் எச்சத்தை கொண்டு முடிஞ்சுது அப்படின்னா அதை வந்து வினை எச்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது இப்போ கொள்ளல் அப்படிங்கிற வினைச்சொல் தேர்ந்து அப்படின்னு அது முடியாமல் இருக்கிறதுனால அதை வந்து வினை எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். எச்சமாக இருக்கிறதுனால எச்சம்னு சொல்கிறோம். இப்போ தேர்ந்து ஊ அப்படிங்கிறது என்னது அப்படின்னா வினையெச்ச விகுதி. பெரும்பாலும் ஊங்கிறது வினையெச்ச விகுதியாகவும் ஆங்கிறது பெயரெச்ச விகுதியாகவும் வரும். கொள்ளல், கொள்ளுதல், கொள்க அப்படிங்கிறத ஒரு வியங்கோல் வினைமுற்று கட்டளை வாக்கியமாக வருது. அந்த இதில் அல் அப்படிங்கிற ஈற்று வந்திருக்கு. அதனால் அல் ஈற்று வியங்கோல் வினைமுற்று. அடுத்து 2வது குறள், உற்ற நோய் நீக்கி உறாமை முற்கார்க்கும் பெற்றியார் பேணி கொள்ளல். உற்ற நோய், தனக்கு வரக்கூடிய நோய் அப்படிங்கிறது இங்கே துன்பம் அப்படிங்கிற பொருள். அப்போ ஒரு நோய் வருது, ஒரு துன்பம் வருது, அந்த துன்பத்தை தாங்கிக்கிட்டு அதை நீக்கணும். ஸோ இதுதான் அவங்களுடைய முதல் செயல். 2வது, அதே மாதிரி துன்பம் இனிமே திரும்ப உறாமை, துன்பம் வராமல் முற்கார்க்கும், இனிமே அதே மாதிரி பிரச்சனை நமக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்களாம்? தன்னைத்தானே அதற்காக தயார்படுத்தி கொள்வாங்க. அப்படிப்பட்ட பெற்றியார், பெருமையுடைய பெரியோரை பேணி கொள்ளல். அப்படிப்பட்டவங்கள நம்ம துணையாக கொள்ளணும். யாரை துணையாக கொள்ளணும் அப்படின்னா தனக்கு வரக்கூடிய துன்பத்தை நீக்கி அதை தாங்கிக்கிட்டு அந்த துன்பத்தை நீக்கி விடுறாங்க. திரும்ப அதே மாதிரி ஒரு துன்பம் வராமல் என்ன செய்கிறாங்க? வராத அளவுக்கு தன்னைத்தானே தயார்படுத்திக்கிட்டு அப்படி ஒரு வருமுன் காக்கக்கூடிய ஒரு பெருமையுடைய பெரியோர்களுடைய நட்பை நம்ம துணையாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். நோய்னா துன்பம், உறாமைனா துன்பம் வராமை, பெற்றியார் அப்படின்னா பெருமை உடையவர். இப்போ உற்ற நோய், இப்போ நம்ம பார்த்தோம் இங்கே தேர்ந்து கொள்ளல் அப்படிங்கிறது வினையெச்சம். அப்போ இங்கே பெயர் சொல் வந்திருக்கு. பெயர் சொல்லுக்கு முன்னாடி அந்த எச்சம் வந்திருக்கு. ஆல முடிஞ்சுது அப்படின்னா அது வந்து பெயரெச்ச விகுதி. உற்ற நோய், அப்போது நோய்ங்கிறது பெயர் சொல், அது வந்து உற்றது அப்படின்னு முடியலை, எதுவுமே முடியாமல் உற்ற அப்படின்னு எச்சமாக நிற்கிறதுனால அது வந்து பெயரெச்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக உறாமை, செய்யுளி செயலப்படை. செய்யுளில் ஓசையை குறையும் போது அதில் உள்ள நெடில் எழுத்துக்கள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா அளபெடுக்கும். அவ்வளோ அளவெடுக்கும் போது அந்த ஆ அப்படிங்கிற எழுத்து வருதா, அது அளபெடுக்கும் போது அதற்கு இனமான குறியில் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்கோம்? நம்ம போட்டிருக்கோம். அதுதான் அளபடை. அளபடையில் 3 வகை உண்டு. செய்யுளில் ஓசை குறையும் போது அளவெடுக்கிறது செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதை வந்து சீர் பிரித்து பார்க்குறோம் அப்படின்னா இப்போ உரா இது ஒரு சீர், அமை அப்படிங்கிறது ஒரு சீர். 2 சீராக வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்? செய்யுளிசை அளபடை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பெற்றியார். பெற்றியார் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். பெற்றியார், அவர் பெயர் தெரியாது, அவர் யாருன்னு நமக்கு தெரியாது, ஆனால் அவர் வந்து பெருமை உடையவர். அப்போ அந்த வினையால் அந்த பெயரை என்ன செஞ்சிருது? அணைஞ்சு போயிருது. அதனால் அதை வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டும் ஒரு பெரியவர்களுடைய இலக்கணத்தை பற்றி, அவங்கள துணையாகி கொள்வதுடைய தேவையை பற்றியும் சொல்லுது. 3வது குறள், அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். அரியவற்றுள் எல்லாம் அரிது, அதாவது அரிய செயல்களில், அரிய பேர்கள், அரிய செல்வங்களில் ரொம்ப அரிதான விஷயம், அரியதிலே அரிதான ஒரு செயல் என்ன அப்படின்னா
பெரியவரை பேணி தமதரா கொள்ளல். தமர் அப்படின்னா உறவினரா, கொள்ளல் அப்படின்னா கொள்ளுதல். பெரியவர்களை அறிவில் சிறந்த சான்றோரை தன்னுடைய உறவினராக, தனக்கு சொந்தக்காரராக, தன்னுடைய நட்பாக மாற்றிக்கொள்கிறது தான் இந்த உலகத்திலே அரிய செயல்கள் எல்லாம் சிறந்த செயல் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அறிவறிந்த பெரியவரை போற்றி உறவாக்கி கொள்வது தான் ஒருவர் பெற வேண்டிய அரிய பேரில் எல்லாம் அரிய பேர். பெறக்கூடிய பேர்களில் ஏற்கனவே அரிய பேர்கள், அந்த அரிய பேர்கள்லேயும் அரிதான பெயர் தான் பேர் தான் இந்த பெரியாரை போற்றி தன்னுடைய உறவினராக மாற்றிக்கொள்கிறது தான் இந்த பேரு அப்படின்னு சொல்கிறாங்க. பேருனா செல்வம். பேணி அப்படின்னா போற்று, தமர் அப்படின்னா உறவினர். இப்போ தமர்னு கொடுத்துட்டு அதை எதிர் சொல்லலாம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. தமர் அப்படின்னா உறவினர். கொழல், கொழல் அப்படின்னா தொழில் பெயர். அல்ல முடிஞ்சிருக்கு. தல், அல், அம்மை அதெல்லாம் தொழில் பெயர். அதேமாதிரி இங்கேயும் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். கொழல் அப்படிங்கிறது அல் ஈற்று வேங்கோல் வினைமுற்று, இந்த ரெண்டுக்குமே இது பொருந்தி வரும். தம்மீர் பெரியார் தமரா ஒழுகல். தம்மீர் பெரியார் தமரா ஒழுகல் வன்மையில் எல்லாம் தலை. தம்மீர் பெரியார், தம்மை விட அறிவில் சிறந்தவர்கள், பெரியவர்கள். தமர்னா உறவினர்னு பார்த்தோம். உறவினராக ஒழுகுதல் அப்படின்னா அவங்கள ஏற்று நடத்துதல், பின்பற்றுதல் அப்படின்னு அர்த்தம். வன்மையில் எல்லாம் தலை. வன்மை அப்படின்னா 3 சுழியின்னா வள்ளல் தன்மைன்னு அப்படித்தான் அர்த்தம். இந்த 2 சுழியின் அப்படின்னா வலிமை அப்படின்னு அர்த்தம். வன்மையில் எல்லாம் தலைனா தலையானது, சிறந்ததுன்னு அர்த்தம். அப்போ வலிமையில் எல்லாம் சிறந்த வலிமை அப்படின்னா என்னென்னா, தம்மை விட அறிவில் சிறந்த பெரியவர்களை ஏற்று உறவினராய் நடத்துகிற, அவங்கள தன்னுடைய நட்பாக்கி கொள்வது தான் வலிமையில் சிறந்த விஷயம் வலிமை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வலிமையிலே சிறந்த வலிமை அப்படின்னா, ஒருவர் தன்னை விட ஒருத்தர் அறிவுரையவராக, சிறந்தவராக, சான்றோராக இருந்தால் அவரை பார்த்து பொறாமப்படக்கூடாது. அவரை பின்பற்றி அவரை தன்னுடைய உறவினராக, தன்னுடைய நட்பாக்கி, தன்னுடைய சொந்தக்காரராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி நடக்கிறது தான் வலிமையில் சிறந்த வலிமை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அப்போ வன்மைனா வலிமை, ஒழுகுதல் அப்படின்னா ஏற்று நடத்துதல், அவங்க ஏற்று நடத்தல், அவங்கள பின்பற்றி நடத்தல். தலை அப்படின்னா தலையாயது, சிறப்பானது அப்படின்னு அர்த்தம். இலக்கண குறிப்பு வன்மை. வன்மை அப்படிங்கிறது இங்கே வலிமை அப்படிங்கிற பண்பை உணர்த்துறதுனால அது பண்பு பெயர். ஒழுகுதல், தல், அல், அம்மை எல்லாமே தொழில் பெயர். அடுத்து சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். சூழ்வார் அப்படிங்கிறவர் இங்கே யார்? சூழ்வார்னா அறிவுடையவர். அந்த சூழ்வாரை கண்ணாக ஒழுகலான். இந்த உலகமே என்ன செய்யுது அப்படின்னா அறிவுடையவரை கண்ணாக கொண்டு பின்பற்றி நடக்குது. அப்போது உலகமே நடக்கும்போது மன்னவன் என்ன செய்யணும்? சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். அவனும் மன்னவனும் என்ன செய்யணும்? அறிவுடையவர்களை நட்பாக்கி அவர்களை தன்னோட வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அதாவது சூழ்வார் அப்படின்னா தக்க வழிகளை ஆராய்ந்து கூறக்கூடிய அறிஞர்களை உலகமே என்ன சொல்லுது? கண்ணாக்கி என்ன செய்யுது? அவங்கள பின்பற்றி நடக்கிறதுனால மன்னனும் அப்படிப்பட்டவங்களை ஆராய்ந்து சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல், ஆராய்ந்து தன்னை நட்பாக்கி தன்னோடே வைத்துக்கொள்கிற மாதிரி ஒரு இதை பின்பற்றணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். சூழ்வார்னா அறிவுடையவர், சூழ்ந்து கொள்ளல் அப்படின்னா நட்பாக்கி கொள்ளுதல் அப்படிங்கிற பொருளில் வருது. சூழ்வார் வினையால் அணை பெயர். சூழ்வார் அப்படிங்கிறது அவரோட பெயர் எதுவுமே நமக்கு தெரியாது. சூழ்பவர் அறிவுடையவர், அவருடைய அந்த செய்யக்கூடிய அந்த செயல் மட்டும்தான் நம்ம சூழ்பவர் அப்படிங்கிற செயல் மட்டும்தான் நமக்கு செய்யுது. அப்போ அந்த வினையால் அந்த பெயரே அணைஞ்சு போயிடுது, அதனால் அது வினையால் அணையும் பெயர். இது மூணும் அவருடைய சிறப்பை சொல்லுது. அடுத்து தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்த இல். இந்த செற்றார் அப்படின்னா இங்கே யாரை குறிக்கிது அப்படின்னா பகைவர். இந்த செற்றாருங்கிறத எதிர்ச்சொல்ல கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. அப்போ செற்றார் அப்படின்னா பகைவர். தக்கார் இனத்தானை அறிவில் சிறந்த சான்றோரை சார்ந்து நடக்கக்கூடிய தானொழுக. தக்கார் இனத்தான் அப்படின்னா தக்கார் அப்படிங்கிறது இங்கே யாரை குறிக்கிறது? தகுதியுடைய பெரியோர். தக்கார் அப்படின்னா தகுதியுடைய பெரியோர். இனத்தான்னா அவங்கள மாதிரியே ஒரு ஆள், அவங்கள கூட்டத்தில் ஒருத்தன், அந்த பெரியோருடைய கூட்டத்தில் ஒருத்தன், பெரியோரை பின்பற்றக்கூடிய ஒருத்தனாக இருந்து தானொழுக வல்லானை, அவரை மாதிரி அறிவில் சிறந்த அந்த வழியில் ஒழுகக்கூடிய, வழியில் நடக்கக்கூடிய வல்லவனை செற்றார் செய்ய கிடந்தவில். அவனுக்கு பகைவர் இருந்தாலும் அந்த பகைவரால் செய்யக்கூடிய தீங்கு ஒன்றும் இல் அப்படின்னு சொல்கிறாங்க. இல் அப்படின்னா இல்லை. அப்போது ஒருத்தன் அறிவில் சிறந்த சான்றோரை சார்ந்து அவங்க என்னபடிலாம் நடக்கிறாங்களோ அந்த அறவழியில் நடக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ள ஒருவனை பகைவர் இருந்தாலும் அவங்களால செய்யக்கூடிய தீங்கு ஒன்றுமே கிடையாது, அவங்களால தீங்கே செய்ய முடியாது, அந்த தீங்கு ஒன்றும் அவனை பாதிக்காது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். தக்கார் செற்றார் இது ரெண்டுமே வினையால் அணையும் பெயர். அவங்க பேர் என்ன தெரியாது, அவங்க செய்யக்கூடிய அந்த வினை தான் தெரியுது. தக்கார் செற்றார் வினையால் அணையும் பெயர். அடுத்து இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமை எவர். இடிக்கும் அப்படின்னா இடித்துரைக்கும் அப்படின்னா ஒரு தவறு செய்யும்போது அதை சுட்டி காட்டி திருத்தக்கூடிய துணை, அது யார்? சான்றோர்.
அப்படிப்பட்ட சான்றோர் ஆழ்வாரை யாரோ, அப்படிப்பட்ட சான்றோரை துணையாக கொள்பவரை யாரே கெடுக்கும் தகையமைவர், அப்படிப்பட்டவரை யாரால் கெடுக்க முடியும், அப்படிப்பட்டவரை யாரால் கெடுக்க முடியும், யாரை கெடுக்கக்கூடிய பண்பு யார்கிட்ட இருக்குது, கெடுக்கக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்குது, யாருக்குமே கிடையாது. அப்போது தன்னை நம்ம தவறு செய்யும்போது அது தவறு அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய ஒரு சான்றோரை துணையாக கொண்டு அவரை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு யாரால் கெடுக்கக்கூடிய யாரால் அவனுக்கு கெடுதல் செய்ய முடியும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். யாராலையும் அவனுக்கு கெடுதல் செய்ய முடியாது. தன்னை ஒருத்தர் தீயதை கண்டா இடித்து திருத்தக்கூடிய பெரியோரை துணையாக வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறத கேட்காமல் இல்லாமல் அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு அவங்க தவறு சொன்னால் அதை திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு பண்புடைய ஒருத்தனை யாராலையும் கெடுக்க முடியாது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். இடிக்கும் அப்படின்னா கடிந்துரைக்கும், தகைமை அப்படின்னா தன்மை, துணையார் ஆழ்வார் இது வினையால் அணையும் பெயர். அப்போ தான் பார்த்தோம். இடித்துரைத்து அப்படின்னா இடித்து உரைத்து அப்படின்னா அவரை கடிந்துரைத்து தவறு செய்யும்போது இது தவறு அப்படின்னு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு ஆள். அப்படி இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன். ஏமரா அப்படின்னா என்னது? பாதுகாப்பு இல்லாத. ஏமர் அப்படின்னா பாதுகாப்பு, ஏமரா அப்படின்னா பாதுகாப்பு இல்லாத மன்னன். அப்போ தன்னை கெடுப்பார் இல்லானும் கெடும். இடிப்பார் தன்னை ஒரு தவறு செய்யும்போது இது தவறு அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆளை துணையாக கொள்ளாத பாதுகாப்பு இல்லாத மன்னன். அப்படிப்பட்ட மன்னன்ட்ட பாதுகாப்பே இருக்காது. அவனை கெடுப்பார் இல்லானும் கெடும். அவனுக்கு கெடுக்கிறதுக்கு யாருமே இல்லைனா அவன் இல்லைனா கூட என்ன செய்வான் அப்படின்னா அவனாவே கெட்டு போவான் அப்படின்னு சொல்கிறாரு வள்ளுவர். அவன் தவறு செஞ்சால் அது தவறுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரியவர் அவன் கூட இல்லை, பாதுகாப்பு இல்லை அப்படின்னா, பாதுகாப்பாக ஒரு பெரியவர் இல்லை அப்படின்னா அந்த மன்னனை கெடுக்கக்கூடிய பகைவர் யாருமே இல்லைனா கூட அவனே தானே அழிந்து போவான் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். இடிப்பார் அப்படின்னா கடிந்து அறிவுரை கூடியும் பெரியார். ஏமரா பாதுகாவல் இல்லாத. இந்த கோவூர் கிழார் பாடத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம். மன்னன் கோவூர் கிழார் போய் மன்னனுக்கு அறிவுரை சொன்னோடனே அதை ஏற்றுக்கிட்டு மன்னன் தான் இருக்கிறதுலே அங்கே சுப்ரீமசி இருக்கிறதுலே உச்சபட்ச அதிகாரம் பெற்றவன். ஆனாலும் அந்த புலவர் கூறிய அறிவுரையை கேட்டு அவன் தன்னை திருத்திக்கிறான். தான் செஞ்சது தவறு அப்படின்னு ஒத்துக்கொண்டு அந்த பிள்ளைங்களை விடுவிக்கிறான். அப்படி நிகழ்வுகளை அந்த பாடத்தில் நம்ம படிச்சிருப்போம். அப்போது அதை கேட்கக்கூடிய பண்பும் மன்னனுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்கிறார். முதல் இல்லார்க்கு ஊதியம் இல்லை, மதலையாம் சார்பில்லார்க்கு இல்லை நிலை. முதல் இல்லார்க்கு, முதல் அப்படிங்கிறது என்னது? முதலீடு இல்லாத வணிகருக்கு, முதல் இல்லைன்னா முதல் போட்டு அவன் தொழில் பண்ணலைன்னா அவனுக்கு என்ன செய்யாது? வருமானம் வராது. ஒரு வணிகன் இருக்கான் அப்படின்னா முதல் போடலை அப்படின்னா அவனுக்கு ஊதியமும் கிடையாது. அப்போ ஊதியம் வேணும்னா முதல் அவன் போட்டிருக்கணும், முதல் போட்டால் தான் ஊதியம் கிடைக்கும். மதலையாம் சார்பில்லார்க்கு இல்லை நிலை. மதலைங்கிறது என்ன குறிக்குதுங்க? துணை. சார்பில்லார்க்கு இல்லை நிலை. அப்போது தன்னை துணையாக கொள்ளாத பெரியோரை துணை இல்லாமல் அந்த பெரியோரோட துணை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு நிலையான செயல் இல்லை, நிலையான தன்மை இல்லை. அப்போ இங்கே வள்ளுவர் 2 விஷயத்தை சொல்கிறார். முதல்ல என்ன சொல்கிறாரு? ஒரு வணிகர் இருக்கார், அவர்கிட்ட முதல் இல்லை அப்படின்னா அவருக்கு ஊதியமும் வராது. அதே மாதிரி சான்றோர் துணை இல்லை ஒருத்தருக்கு அப்படின்னா அவருக்கு நிலையான தன்மை இருக்காது அப்படின்னு 2 விஷயத்தை ஒப்பிட்டு சொல்கிறாரு. அப்படி ஒப்பிட்டு சொல்கிறதுனால அது என்ன சொல்கிறோம்? ஓமை அணி அப்படின்னு சொல்கிறோம். ஓம உறுப்புகள் எதுவுமே வரல, அதனால் எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு சொல்கிறோம். இல்லை அப்படிங்கிறது குறிப்பால் அந்த வினைமுற்று சொன்னதுனால அது குறிப்பு வினைமுற்று. மதலை அப்படின்னா துணை. அடுத்து பல்லார் பகை கொளரில் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்பை கைவிடல். பல்லார் அப்படின்னா பல பேர், பலர், ஒருவர் கிடையாது, பல பேருடைய பகை கொளர். ஒருத்தர்கிட்ட பகை வச்சுருந்தாலே அது ஒரு ஆபத்தான ஒரு செயல். அப்போ பல பேர்கிட்ட பகை வச்சுருந்தா அது ரொம்ப தீமையானது. அப்படிப்பட்டதை விட 10 அடுத்த தீமைத்தே அப்படின்னா 10 மடங்கு 10 அடுக்கு தீமை, 10 மடங்கு தீமை. எதான்? நல்லார் தொடர் கைவிடுதல் அப்படின்னா நல்லவர்களுடைய தொடர்பை கைவிடுதல். பகைவர் பல பேர்கிட்ட பகைமை கொண்டு தீமையாக அவங்கள எதிரியாக ஆக்கி கொள்வது எவ்வளோ தீமையோ அதை விட 10 மடங்கு தீமை என்னவாம் அப்படின்னா ஒரு நல்ல ஒருவருடைய தொடர்பை கைவிடுதல் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். 10 அடுத்து அப்படின்னா 10 மடங்கு. பகை குழல் அப்படின்னா பகையை குழல் ஐங்கிறது இங்கே என்ன செஞ்சுருக்கு? மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ 2ஆம் வேற்றுமை தொகை. இதோட இந்த அதிகாரம் முடிஞ்சது. அடுத்த அதிகாரத்தில் பார்க்கலாம். நன்றி.